ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா RR310க்கு வந்து செயின் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எனக்கு ரெஸ்ட் ஆகிருச்சு என் பைக்கில். ஸோ நம்ம அதை தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். நான் அதை வந்து செயின் க்ளீனரோ எதை வச்சு ஒன்று க்ளீன் பண்ண போகிறதில்ல. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கெரோசின் யூஸ் பண்ணி செயினை க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து லூப் பண்ண போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னோடய செயின் பார்த்தீங்களா, செம்மையாக ரெஸ்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் லூபே பண்ணல என் பைக்குக்கு. ஸோ அதனால் இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படி லூப் பண்ணாமல் ஓட்டாதீங்க. ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தேஞ்சிருக்கு பாருங்களேன், அதேமாதிரி தேய ஸ்டார்ட் ஆகிரும். அப்படி தேய ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் பைக்கு வந்து 25,000 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் லைஃப் அந்த செயின் ஸ்பாக் இருக்குன்னா உங்கள் பைக் வந்து 15,000 கிலோமீட்டர்ஸ் கூட ஓடாது. அப்படியே உங்களுக்கு 15,000 ஓடினாலும் உங்கள் பைக்லேருந்து ஒரு மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து இதை வந்து ப்ராப்பரான வேலை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து லூப் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கேப் ரிமூவ் பண்ணியாச்சு. செயின் வந்து செம்ம ரெஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு கெரோசின் எடுத்து நம்ம அப்ளை பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து இப்படி ஒரு கீழே தான் ஒன்று விரிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதை க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க ரெஸ்ட் எல்லாமே வந்து உங்கள் கீழே தான் விழும். அது அப்படியே படிஞ்சு ஒட்டிக்கும். ஸோ அதனால் கீழே தான் விரிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் இதை விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கெரோசின் எடுத்துக்கோங்க ஒரு இதில். அதுக்கப்புறம் வந்து இப்படி ஏதாவது ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. சரியா, இந்த ப்ரெஷ் எடுத்துகிட்டு கெரோசின் எடுத்துக்கிட்டு நல்லா பிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்லோ பை ஸ்லோவாக நீங்கள் வந்து அதை ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்க ரெஸ்டெல்லாம் வந்து இந்த கெரோசின் பட்டோன்னா ரிமூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ரிமூவ் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதேமாதிரி ஒரு 4 டைம்ஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க ஃபுல் கம்ப்ளீட் ரெஸ்ட்டும் வந்துடும். நீங்கள் பேக்கில் இப்படி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரண்ட் சைட் வந்துடுங்க. என்ஜின்ஸ் பாக்கெட்டில் இருக்க டீத்துக்கு வந்துடுங்க. நீங்கள் அங்கே வந்துட்டு இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து அப்படி ஸ்லோவாக அப்படி ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லா ரெஸ்ட்டும் போயிடும். இப்படி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எதுவுமே பண்ணிடாதீங்க. 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கெரோசின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லா ரெஸ்ட்டும் ரிமூவ் பண்ணி அதிலே வச்சுருக்கோம். ஓகே, கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோன்னா செயினை வந்து கழுவ போகிறோம். பர்ஃபெக்டாக கழுவ போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் நார்மலாக கொஞ்சம் தண்ணியெல்லாம் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கியரில் போட்டுட்டு அந்த செயின் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே நீங்கள் உள்ள தண்ணியை நல்லா ஃபோர்ஸ் ஆகிடிங்க. உங்களுக்கு அவ்வளோ ரெஸ்ட்டும் போயிடுச்சு. இப்போ தெரியுது அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அது அவ்வளோ ப்ரௌனிஷ் கலரில் இருந்துச்சு. இப்போ அது ப்யூர் ஒயிட்டாக ஆயிடுச்சு. அது செயின் பாக்கெட் கலரே வந்துடுச்சு. அந்த கெரோசின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவ்வளோ கம்ப்ளீட் ரெஸ்ட்டை அது எடுத்துருச்சு. ஓகே, செயின் பர்ஃபெக்டாக கழுவியாச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை ஃபர்ஸ்ட் என்ஜின்ஸ் பாக்கெட் என்ஜினில் இருக்க டீத்தை வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்லோவாக க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் லைட்டாக அதை தொடச்சி மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் க்ளீன் பண்ண வேணாம். அதில் இருக்க தண்ணியை தான் நீங்கள் தொடச்சி எடுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் செயின் லூப் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து அதில் இருந்துச்சுன்னா அந்த லூப் வந்து அதில் ப்ராப்பராக அட்டாச் ஆகாது. அந்த லூப் இப்படி கலண்டு ஓடிடும். ஸோ அதனால் நம்ம அதுக்காக தான் நம்ம செயின்ஸ் பாக்கெட்டை க்ளீன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் வீலை ரொட்டேட் பண்ணி ஸ்லோவாக அப்படியே தொடச்சி எடுத்துகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேக் சைட் போகலாம். ஓகே, பர்ஃபெக்டாக நம்ம செயினை க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம இப்போ இந்த மோட்டல் செயின் லூப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இந்த லூப் யூஸ் பண்ண பாருங்கள். இந்த லூப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே செயின் ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து நீங்கள் உள்ளே வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள். செயினுக்கு வெளியே ஸ்ப்ரே பண்ணாதீங்க. உள்ளே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களோட செயினோட டீத்தில் கரெக்டாக படும். அதேமாதிரி உங்கள் வீலில் எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாது, படாது. நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேன்ல, இதே மாதிரி நீங்கள் செயினை ஸ்ப்ரே பண்ணுங்கள்.
உங்களுக்கு தேவையில்லாமல் செயின் லூபு வேஸ்ட் ஆகாது. நீங்கள் வெளியெல்லாம் நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வெளியே ஸ்ப்ரே பண்ணுவோம், அவுட்டர் செயினில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு ரெஸ்ட் அந்த மண் தான் திரும்ப திரும்ப ஒட்டும். நீங்கள் இப்படி கரெக்டாக இப்படி உள்ளே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து செயின் லூபும் உள்ளே பர்ஃபெக்டாக பட்டிருக்கும். உங்களுக்கு வெளியே வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது மண்ணும் அதில் பட்டு ஒட்டாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் செயின் லூப் பண்ணும்போது இந்த மாதிரி அடிக்க ப்ரொசீஜர்லேயே ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் செயின் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.